வாழ்க வளமுடன் அப்பா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. கேக்குதுங்களா? நல்லா என்னம்மா? நல்லா கேக்குதாங்கப்பா? வாழ்க வளமுடன். கேக்குதம்மா, கேக்குது. வாழ்க வளமுடன். நன்றிகள். அழைத்ததற்கு நன்றிகள். நன்றி இன்று அம்மா. நல்லதொரு தவத்தை சிறப்பாக அமைதியாக நடத்தி தந்த நார்வே டென்மார்க் டீமின் ஒருங்கிணைப்பாளர் தலைவர் நகுலேஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களது அருள் தொண்டு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மனவளக்கலையின் அஸ்திவாரகமாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் வணங்கி இருவரும் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து நம்மை உய்விக்க உதவுவார்களாக என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நார்வே டென்மார்க் டீமில் கலந்துள்ள அன்பு வேதாத்திரிய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று வேண்டுவதெல்லாம் கிட்டும் அப்படிங்கிற நம்பிக்கைன்னு அம்மா முதலையே சொல்லிட்டாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்பிக்கையிலிருந்து தானே நாமும் வந்தோம். வேண்டுவது என்பது நாம் அனைவரும் அறிவோம். தேவைப்படுவது, நினைப்பது எல்லாம் தெரியும். முழுதும் கிடைப்பது, குறைவின்றி கிடைப்பது. கிட்டும் அப்படிங்கிற வார்த்தை கிடைக்கும் என்பதிலிருந்து மருவி பேச்சு வழக்கில் கிட்டும் எப்படி வந்திருக்கிறது. அப்போ வேண்டுவதெல்லாம் கிட்டும் கொடுத்திருக்காங்க. கிட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா அது சாத்தியமே. எப்படி கிட்டும் அப்படிங்கிறது சாத்தியமே என்ற கேள்வி வேதாத்திரியம் பதில் சொல்கிறது. அதற்கு வேதாத்திரியத்துக்கு செயலாக்கம் கொடுத்து செயலினால் ஏற்படும் விளைவை நமக்கெல்லாம் தந்தவர் நமது குரு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களது வாழ்க்கையே அதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகளிலும் நம்பிக்கை வைத்து அந்த இறைநிலையை அடைந்தே தீருவேன் என்ற நிலையில் தானும் இறைநிலையை அடைந்து நம்மையும் இறைநிலைக்கு அழைத்து செல்கிறார் அன்றாடம் என்றுதானே சொல்லலாம். அப்போ எதை சொல்வது அவருடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்காட்டாக ஒட்டு மொத்தமாக பார்த்தால் இன்னும் 150 ஆண்டுகளில் உலக அமைதி வேண்டும் என்ற அவரது வேண்டுதல் இன்றும் சிறிது சிறிதாக நிறைவேறிக் கொண்டுதானே இருக்கிறது. அதற்காக தன்னுடைய பிறந்த நாளையே உலக அமைதி தின விழாவாக உலக அமைதி வேண்டுங்க, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று. கொஞ்சம் டிஸ்டர்ப் இருக்கா? பக்கத்துல கோவில்ல விசேஷம், இன்னைக்கு டிஸ்டர்பா இருக்குங்களா? கொஞ்சம் பொறுத்தருள்க. இல்லைங்கம்மா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. வாழ்க. உலக அமைதி இன்னும் 150 ஆண்டுகளில் வேண்டும் என்ற நிலையில் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் நாள் உலக அமைதி வேள்வி தினவாக கொண்டாடச் சொல்லி தன்னுடைய வேண்டுதலை வைத்துவிட்டு சென்றிருக்கிறாரே, அது நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் நிறைவேறும் என்றதொரு நம்பிக்கை நமக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி வேதாத்திரி மகரிஷி சொல்றாங்க, நாம வந்த கதையெல்லாம் என்ன? இதே ஒரு வேண்டுதல் தானே. வேண்டிதான அன்று சுத்த வெளியிலிருந்து புறப்பட்டோம் என்று அந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை கோருக்கிறார் நமக்கெல்லாம் வேதாத்திரி மகரிஷி. எப்படி? அன்றொரு நாள் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அந்த இருளில் வெட்ட வெளியில் ஆதி நிலையில் அமைதியாக இருந்தோமே, அந்த அளப்பெரிய சுத்த வெளி ஆற்றல் தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலால் அழுத்தப்பட்டு இறைட்டுகளாக சுழன்று 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 வந்தபோது மேலும் அந்த இறை நிலையால் அழுத்தப்பட்டு நாம் தானே விண்கூட்டங்களாக மாறினோம். அந்த விண்களின் விகிதாச்சாரத்திற்கு தக்கபடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என பஞ்சபூதங்களானோமே. அப்படியே நின்றோமா என்ன? இன்னும் வேண்டும் என்ற தேவையால் ஒன்றை ஒன்று கூடி ரசாயன கலவையாகி
அந்த கலவைகளின் சேர்க்கையால் கோள்களாக மாறினோம். கோள்களிலே பஞ்சபூதங்கள் மிகச் சரியான விகிதத்திலே சேர்ந்தது பூமி என்றதொரு அற்புத கோளாக நாமே மாறினோம். பூமியில் உள்ள நீர், நிலம், வெப்பம், காற்று ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு ஓரறிவு தாவிரமாக எழுச்சி பெற்று நாம் தானே பாசியாக இருந்து அதிலிருந்து புல்லாகி, செடியாகி, மரமாகி, பூவாகி, காயாகி, கனியாகி, கணுக்குள் கருவாகினோமே. கருவுக்குள் கருவுக்குள் சரியான மண் கிடைக்காத காரணத்தால் ஒரு 2 நிமிடம் கருவுக்குள் சரியான மண் கிடைக்காத காரணத்தால் அதிலிருந்து புழுவாக மாற்றம் பெற்றோமே. புழுவாக மாற்றம் பெற்றுவதன் எனக்கு ஒரு அதிசய உறுப்புகள் தோன்றின. மூக்கு, நாக்கு இவை 2ம் கிடைத்தவுடன் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற இச்சையால் அதிகமாக உண்டேன். வளர்ந்து 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 ஊர்வனவாக மாறினோம். நெருப்பு என்ற ஆற்றலால் கண்கள் மலர்ச்சி பெற்றது. மீண்டும் தேவை 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 இறைநிலையிடம் பல ஆண்டுகள் வேண்டுதலுக்கு பின்னர் காதுகளோடு விலங்குகளாக மாறினோம் அல்லவா? இப்போதுதான் இறை செயலால் ஒரு சடுதி மாற்றம் ஏற்பட்டது. என்ன வியப்பு! மனம் என்ற பொக்கிஷம் பெற்ற மனிதனாக மாறிவிட்டோமே நாம். இதைத்தானே அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருவமே உருவமாய், ஆதியே அறிவாய், அறிவே குணங்களாய், அனுபவம் ஒழுக்கமாய், இருளே வெளிச்சமாய், இன்பமாய் துன்பமாய், மௌனமே சப்தமாய் மாறியது அறிவீர் என்று கூறுகிறார்கள். ஒரு 4 வரியில அந்த பிரபஞ்ச தன்மாற்றம் அனைத்தையும் உட்புகுத்தி கூறியவர் என்றோ நமது அருட்தந்தை. அப்போ அத்தகைய அழுத்தம் என்ற உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அனைத்தும் ஆன நாம் பதமடைந்து மீண்டும் அந்த பரமானந்தம் அடைய விரும்புவோம், வேண்டுவோம் தானே. அதைத்தானே தினமும் வேண்டி விரும்பி தவமுறை அறமுறையை பின்பற்றி வாழ்கிறோம். ஆனால் இடையில் கடந்து வந்த பாதை எவ்வளவு தூரம், எவ்வளவு காலம், எவ்வளவு நீளம், அதில் எத்தனை எத்தனை அழுக்குகள், களங்கங்கள் நம்முள்ளே சேர்ந்தன. அவற்றை போக்கினால் வேண்டுவதெல்லாம் கிட்டும் தானே. அதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ள இந்த பிறப்பில் நாம் நம்முடைய நியாயமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியவை மட்டும் பிரித்தெடுத்து அதை சிந்தனை செய்து செயல் செய்தல் வேண்டும். சாமி சொல்றாங்க, அதற்கு எண்ணத்தை வலுப்படுத்த வேண்டும். எண்ணத்தின் வலிமை நமக்கு எல்லாமே தெரியும். திருக்குறள் ஒண்ணு திருவள்ளுவர் சொல்றாரு, எண்ணிய எல்லாம் எண்ணியபடியே. சாமி சொல்றாங்க, முதல்ல எண்ணிய எல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல் அப்படின்னு. எண்ணிய எல்லாம் எண்ணியபடியே ஆகும், எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடல். அவ்வாறு ஒழுங்கான எண்ணம் உறுதியுடன் செய்யும் போது எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின் அப்படின்ற வள்ளுவப் பெருந்தகையின் திருக்குறள் ஞாபகத்துக்கு வருகிறது அல்லவா? கிட்டத்தட்ட பாரதியும் இதையேதான் கூறுகிறார். கூறவில்லை, பராசக்தியிடம் விண்ணப்பமாக வைக்கிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அண்ணாய் அப்படின்னு.
அப்போ தாயிடம் இப்படி ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு. தாயிடம் கேட்டால் கிடைக்கும் அல்லவா? நாமும் அதைத்தானே ஞான மார்க்கத்தில் என்ன சொல்கிறோம்? பேரியக்க மண்டலம் என்று சொல்லுகிறோம். அந்த பேரியக்க மண்டலத்தில் சென்று வேண்டுவதெல்லாம் கிடைக்க தவம் ஏற்றும் போது அங்குள்ள கோள்களின் ஆற்றல், கோடானு கோடி நட்சத்திரங்களின் ஆற்றல் நம் ஆற்றலோடு இணைந்து நாம் எண்ணியது முடிக்க துணை புரிய வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார் மகா கவி பாரதியார். அதுவும் எப்படி பாருங்கள், என் பாவங்கள் எல்லாம் இதுவரை சேர்த்து வந்தேனே, அழுக்குகள் களங்கங்கள் எல்லாம் சூரியன் முன் பனித்துளி எப்படி மறைந்து போகுமோ அதுபோல் என் பாவங்கள் போக்கும் போது எனக்கு நல் அறிவு கிட்டும். நல் அறிவினால் திண்ணிய நெஞ்சம் கிடைக்கும். திண்ணிய நெஞ்சத்தால் நல்ல எண்ணங்களே தோன்றும். அந்த நல்ல எண்ணம் முடிக்க எவ்வாறுன்னு சொல்றாரு பாருங்க. இந்த நல்ல எண்ணத்தை முடிக்க நீங்க துணை புரிய வேண்டும் அப்படின்னு அந்த பராசக்தியிடமே கேட்கிறார். இவ்வாறு அனைத்து மகான்களின் கருத்துக்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாகத்தானே இருக்கிறது என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. அததான் எண்ணு, சொல், செய் எல்லோருக்கும் நன்மை தர அப்படின்னு நமது ஆசான் சொல்லிட்டாங்க. முதல்ல எண்ணு, அப்புறம் சொல், அப்புறம் செய், எல்லோருக்கும் நன்மை தர, எண்ணும்படி செய், செய்யும்படி எண்ணு அப்படின்னு. அப்பம் எண்ணம் தானே அனைத்திற்கும் மூலம், அதுதானே செய்கையாகிறது. அப்போதுதானே அதிலிருந்து ஏற்படும் விளைவு நம் முன்னேற்றத்திற்கு துணையாக நிற்கிறது. அப்போ அனைத்தும் எண்ணத்தினாலே. இதற்காகத்தான் மகான் நமக்கு அன்றாடம் அகத்தாய்வு பயிற்சிகள் கொடுக்கிறார். அன்றாடம் தினமும் இரவு ஒரு கொஞ்ச நேரம் உன்னை அகத்தாய்வு பயிற்சி செய்து எண்ணம் சரியானதா, உன்னுடைய ஆசையை சீரமைத்துக்கொள், சினத்தை தவிர்த்து விடு, கவலையை ஒழித்தே விடு. இந்த 4ம் முடிஞ்சா தவ முறைகளை பின்பற்ற முடியும். அறநெறி வாழ்க்கை வாழ முடியும். நமக்கே தெரியும், அறநெறினா ஒழுக்கம், கடமை, ஈகை பின்பற்றி வாழ முடியும். இவ்வாறு வாழ்வை நடத்தும் போது எண்ணிய எல்லாம் தானாக கிடைக்கும் என்கிறார் அருள் தந்தை. இதையேத்தான் கண்ணதாசன் ஒரு பாடல்ல சொல்றாங்க. அப்படி போற போக்குல, பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே, நினைக்கும் இடம் எதுவோ இருக்கும் இடம் அதுவே, போய் வரும் உலகங்களும் புது புது இடங்களும் அவரவர் எண்ணங்களே, நெஞ்சினில் துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலாம். நெஞ்சில துணிவிருந்தால் நிலவுக்கும் போய் வரலான்னு அன்னைக்கு கண்ணதாசன் பாடினார். அதை நிரூபிச்சாங்க, நமக்கெல்லாம் தெரியும், நாசால இருந்து. அப்போ உறுதியும் ஒழுங்கும் துணிவும் வளர்த்து கொள்ளும் போது நிலவுக்கு செல்ல வேண்டும் என்பது கூட கிடைக்க பெற்றது தானே. நாம் அறிவோம். இந்த நேரத்தில் நான் கேட்ட வாழும் பூமியில் ஆன்மா பயணம் செய்த கதை என்ற ஒரு சிறிய நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு, ஒரு த பிளைண்டிங் ஆப்ஷன்ஸ் ஆஃப் லைட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல இருந்து நான் அறிந்த ஒரு சிறிய கதையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நிறைவு செய்து கொள்வோம். மொராக்கோ என்றது ஒரு நாடு. அதுல ஹாசன் அப்படின்ற ஒரு அரசாட்சி, அதாவது கேபிட்டலிசம், முடியாட்சி நடந்து கொண்டிருந்தது. அதை அந்த ஊர் மக்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். அந்த இராணுவ புரட்சியில் ஒரு 20 பேர் தீவிரமாக தலைமை தாங்கி செயல்பட்டார்கள். அந்த பல நாள் நடந்த அந்த இராணுவ புரட்சியில அரசன் தன்னுடைய படைபலத்தால் வெற்றி பெற்றான். இராணுவ புரட்சி தோல்வியுற்றது. அப்போ அந்த 20 பேர் தானே அந்த இராணுவ புரட்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அந்த ஹசன் அப்படிங்கிற அரசன் என்ன செய்தார் அப்படின்னா, அவங்கள கொல்லக்கூடாது, கொன்னா இன்னும் பிரச்சனையாகும், அதனால அவர்களை சிறையில் அடைத்தார். எப்படிப்பட்ட ஒரு சிறைனா, ஒரு 3 அடிக்கு அகலம் 5 அடி உயரம் ஒரு பெட்டி செய்து ஒவ்வொருவருக்கும் ஒன்றாக அடைத்து அத பூமிக்கு கீழே இறக்கிட்டாங்க. மேல இருந்து ஏதாவது தினமும் அவர்களுக்கு வேண்டிய உணவு, தண்ணீர், கீழே ஒரு துவாரம் போட்டு அங்கேயே அவங்க மலஜலம் கழித்து கொள்ள வேண்டும்.
இவ்வாறு ஒரு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை நடந்த நிகழ்வு இது. ஜென் அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதினது அது. அப்போ அந்த சமயத்துல ஒரு 5 ஆண்டு கடந்தது. கொஞ்சம் லைட்டா தான் வெளிச்சம், நல்ல இருட்டாவே இருக்கும். அளவான சுவாச காற்று, அளவான உணவு, கீழே இருந்து எறும்பு, பூச்சி இவைகளின் தொந்தரவு. இதே நிலை தாங்க முடியாமல் ஒவ்வொருவராக 12 பேர் உயிரிழந்தனர். ஒரு 4 பேர் அந்த இதுக்குள்ளேயே இருந்து பைத்தியமாக மாறிவிட்டனர். ஒரு 4 பேர் மட்டும் உயிர் தப்பி 5 ஆண்டுகள் கழித்து வெளியே வந்தனர். அவர்களிடம் எப்படி என்று பேட்டி எடுத்த போது அவர்கள் கூறியது, நாங்கள் 4வரும் குரான் கத்திருக்கிறோம், மெக்கா சென்றிருக்கிறோம். எனவே ஒருவர் மாறி ஒருவர் குரான் ஓதிக்கொண்டே மெக்காவில் இருப்பதாக எண்ணிக்கொண்டே வாழ்நாட்களை கழித்தோம் என்று சொன்னார்கள். எப்படி ஒரு அதிசயம் பாருங்கள். அப்போது அவர்கள் அந்த மெக்காவில் இருந்தது போலவே ஒரு ஃபீலிங், மெக்காவில் நிகழ்வுகள் எல்லாம் கூட அவர்களால் சொல்ல முடிகிற அளவு மனம் முழுவதும் அந்த மெக்காவிலேயே சென்று உடல் மட்டும் அந்த சிறையில் இருந்தது. அதுதான் ஆன்மா பயணம் செய்த கதை. ஆன்மா மட்டும் தனியா போய் அங்க ஒரு நல்ல பயணம் செய்திருக்கிறது, உடல் இங்க இருந்திருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட நம்ம சித்தர்கள்லாம் கூடு விட்டு கூடு பாய்துன்னு சொல்லுவாங்களே, அந்த கதையாக இருக்குமோ என்று எனக்கு எண்ண தோன்றுகிறது. 5 ஆண்டுகள் அவர்கள் வேண்டியது உயிர் பிழைக்க வேண்டும் என்றதொரு காரணத்தால் தானே, அதுவும் நிவர்த்தி பெற்றது. அப்போ நமக்கு நம்மளுடைய கிட்டாதா என்ன? நமக்கு தேவையான ஒன்றை உறுதியுடன் ஒழுக்கத்துடன் நினைத்து வேண்டும் போது அது கிடைத்துத்தானே தீரும். இன்னும் சாமி நம்மளுடைய இதுல சொல்லியிருக்காரு, நாம் அன்றாடம் படிப்போம் உலக நல வேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் தொடங்கி உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வேணும், போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும், உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், நாள்க வையகம், வாழ்க வளமுடன் என்ற வேண்டுதலை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறாரே, அவர் கொடுத்த வேண்டுதலை நாமும் அவர் வழி நின்று இந்த உலகத்திற்காக உலக நல வேட்பு, நமக்காக உடற்பயிற்சி, தவப்பயிற்சி, முக்கியமாக அகத்தாய்வு பயிற்சிகள், அதையும் தாண்டி காயக்கல்ப பயிற்சி, இவற்றை முறையாக தினமும் எடுத்துக்கொள்ளும் போது நாமும் உயர்ந்து நம் வேண்டுவது கிடைத்து நம் குடும்பத்திற்கு வேண்டியது, நம் சுற்றத்திற்கு வேண்டியது, ஊர் உலகுக்கு வேண்டியது என்ற அளவில் நாம் விரிந்து 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 செல்ல செல்ல அந்த வேண்டுவது நமக்கு கைகூடும் என்று கூறி இந்த அருமையானதொரு தலைப்பை எனக்கு கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறி செவிமடுத்த வேதாத்திற்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். நன்றிகளம்மா. அருமையான தலைப்பில் வேண்டுவதெல்லாம்